ஓம் சாந்தி. முரளி தேதி 18/4/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவின் முன்பாக அமர்ந்து அவர் மூலம் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சத்யுக ராஜ்ய பதவிக்கு தகுதியுள்ளவர்கள் ஆவதற்காக அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். கேள்வி: பாபாவின் எந்த தொழிலை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள்? பதில்: நம்முடைய தந்தை தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறார். பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காக ஓர் ஆதி சனாதன தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. தந்தை இப்போது குழந்தைகள் நமக்கு மனிதனில் இருந்து தேவதை ஆவதற்கான படிப்பை சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த தொழிலை குழந்தைகளாகிய நம்மை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை. பாடல்: கள்ளம் கபடமற்ற தன்மையினால் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் அர்த்தமோ குழந்தைகளுக்கு அடிக்கடி புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஓம் என்றால் நான் ஆத்மா, மேலும் இது எனது ஷரீரம். ஷரீரம் மூலமாக சொல்ல முடியாது இது எனது ஆத்மா என்று. எப்படி ஷிவபாபா சொல்கிறார், நீங்கள் என்னுடையவர்கள். குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா தாங்கள் எங்களுடையவர்கள். அதுபோல் ஆத்மாவும் சொல்கிறது, இது என்னுடைய ஷரீரம். ஷரீரம் கூட சொல்லும் எனது ஆத்மா என்று. இப்போது ஆத்மா அறிந்து கொண்டுள்ளது, நான் அவிநாஷி. ஆத்மா இல்லாமல் ஷரீரத்தினால் எதுவும் செய்ய இயலாது. ஷரீரமோ உள்ளது. சொல்கின்றனர், எனது ஆத்மாவுக்கு கஷ்டம் தரக்கூடாது என்று. எனது ஆத்மா பாவாத்மாவா அல்லது புண்ணியாத்மாவா? நீங்கள் அறிவீர்கள், எனது ஆத்மா சத்யுகத்தில் புண்ணிய ஆத்மாவாக இருந்தது. ஆத்மா சுயம் சொல்லும், நான் சத்யுகத்தில் சத்தோ பிரதானமாக அல்லது உண்மையான தங்கமாக இருந்தேன். இது ஓர் உதாரணமாக தங்கம் என்று சொல்லப்படுகிறது. நமது ஆத்மா பவித்திரமாக இருந்தது. தங்க புத்தியில், அதாவது சத்யுகத்தில் இருந்தது. இப்போது சொல்கின்றனர், நான் தூய்மையற்று இருக்கிறேன். உலகத்தினருக்கு இது தெரியாது. உங்களுக்கோ ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், நமது ஆத்மா சத்தோ பிரதானமாக இருந்தது. இப்போது தமோ பிரதானமாக ஆகியுள்ளது. ஒவ்வொரு பொருளும் இதுபோல் ஆகின்றது. குழந்தை, இளைஞர், முதியவர், ஒவ்வொரு பொருளும் புதியதில் இருந்து பழையதாக நிச்சயமாகின்றது. உலகமும் கூட முதலில் சத்யுகத்தில் சத்தோ பிரதானமாக இருந்தது. பிறகு தமோ பிரதானமாக இரும்பு யுகத்தில், அதாவது கலியுகத்தில் உள்ளது. அதனால்தான் துக்கத்தில் உள்ளது. சத்தோ பிரதானம் என்றால் சீர்திருந்தியது, தமோ பிரதானம் என்றால் சீர்கெட்டு போனது. பாடலிலும் சொல்கின்றனர், சீர்கெட்டு போனவர்களை சீர்திருத்துபவர். பழைய உலகம் கெட்டுப்போய் உள்ளது. ஏனென்றால் ராவண ராஜ்யம். அனைவரும் தூய்மை இழந்துள்ளனர். சத்யுகத்தில் அனைவரும் தூய்மையாக இருந்தனர். அது புதிய நிர்விகாரி உலகம் என சொல்லப்படுகிறது. இது பழைய விகாரி உலகம். இப்போது கலியுகம் அயன் ஏஜ் உலகமாக உள்ளது. இந்த அனைத்து விஷயங்களும் எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ கற்றுத்தரப்படுவதில்லை. பகவான் வந்து கற்றுத்தருகிறார். மேலும் ராஜயோகம் கற்பிக்கிறார். கீதையில் எழுதப்பட்டுள்ளது, மன்மனா பவ. ஸ்ரீமத் பகவத் கீதா. ஸ்ரீமத் என்றால் சிரேஷ்ட வழிமுறை.
சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். அவரது மிக சரியான பெயர் சிவன் என்பதாகும். ருத்ர ராத்திரி என்று ஒருபோதும் கேட்டிருக்க மாட்டீர்கள். சிவராத்திரி என்று சொல்கின்றனர். சிவனோ நிராகார், அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய உருவம் இல்லாதவர். இப்போது நிராகாரருக்கு ஜெயந்தி எப்படி கொண்டாடுவது? கிருஷ்ணரின் ஜெயந்தி என்பதோ சரிதான். இன்னாரின் குழந்தை, அவருக்கு தேதி கிழமை இன்னதென சொல்கின்றனர். சிவன் எப்போது பிறந்தார் என்று யாருமே அறிந்திருக்கவில்லை. இதையோ அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இப்போது உங்களுக்கு புரிதல், அதாவது ஞானம் கிடைத்துள்ளது. கிருஷ்ணன் சத்யுக ஆரம்பத்தில் எப்படி ஜென்மம் எடுத்தார் என்று. நீங்கள் சொல்வீர்கள், அதுவோ 5000 ஆண்டுகள் ஆகிறது என்று. அவர்களும் சொல்கின்றனர், கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது. இஸ்லாமியருக்கு முன் சந்திரவம்சி, அவர்களுக்கு முன் சூரியவம்சி இருந்தனர். சாஸ்திரங்களில் சத்யுகத்திற்கு லட்சக்கணக்கான வருடங்கள் கொடுத்துள்ளனர். கீதை தான் முக்கியமானது ஆகும். கீதை மூலம்தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகிற்று. அது சத்யுக திரேதா வரை நடந்தது. அதாவது கீதை சாஸ்திரத்தின் மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையோ பரம்பிதா பரமாத்மா செய்தார். பிறகோ அரை கல்பத்திற்கு எந்த ஒரு சாஸ்திரமும் கிடையாது, எந்த ஒரு தர்ம ஸ்தாபகரும் கிடையாது. பாபா வந்து பிராமணர்களை தேவதா சத்திரியராக ஆக்குகிறார். அதாவது பாபா 3 தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறார். இது லீப் தர்மம், அதாவது சங்கம யுகம். இதன் ஆயுள் சிறியதாக உள்ளது. ஆக சர்வ சாஸ்திரங்களின் தாயாகிய கீதையை பகவான் பாடியுள்ளார். பாபா புனர் ஜென்மத்தில் வருவதில்லை. ஜென்மம் உள்ளது, ஆனால் பாபா சொல்கின்றார், நான் கர்ப்பத்தில் வருவதில்லை. எனக்கு வளர்ப்பு என்பது கிடையாது. சத்யுகத்தில் கூட குழந்தைகள் கர்ப்ப மாளிகையில் இருப்பார்கள். ராவண ராஜ்யத்தில் கர்ப்ப ஜெயிலில் வர வேண்டியுள்ளது. கர்ப்பத்தில் உறுதி செய்கின்றனர், நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று. ஆனால் இதுவே பாவ ஆத்மாக்களின் உலகம். வெளியில் வந்ததுமே மீண்டும் பாவம் செய்ய தொடங்கி விடுகின்றனர். முதலில் இருந்தது போலவே ஆகிவிடுகின்றனர். இங்கேயும் அதிக உறுதிமொழிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். ஒருவர் மற்றவன் மீது காம கட்டாரியை செலுத்த மாட்டோம். ஏனென்றால் இந்த விகாரம் முதல் இடை கடை முழுவதும் துக்கம் தருவது. சத்யுகத்தில் விகாரம் கிடையாது. அதனால் மனிதர்கள் அங்கே முதல் இடை கடை வரை துக்கம் அனுபவிப்பதில்லை. ஏனென்றால் ராமராஜ்யம், அதனுடைய ஸ்தாபனையை பாபா இப்போது மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார். சங்கம யுகத்தில்தான் ஸ்தாபனை நடைபெறும் இல்லையா? தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றவர்கள் யாருமே பாவம் செய்ய மாட்டார்கள். பாதி சமயம் புண்ணியாத்மா, பிறகு பாதி சமயத்திற்கு பின் பாவாத்மா ஆகின்றனர். நீங்கள் சத்யுக திரேதாவில் புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறீர்கள். அதன் பிறகு பாவாத்மா ஆகிறீர்கள். சத்தோ பிரதான ஆத்மா மேலே இருந்து வரும்போது தண்டனை அனுபவிப்பது இல்லை. கிறிஸ்துவின் ஆத்மா தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வந்தது என்றால் அதற்கு தண்டனை எதுவும் கிடையாது. சொல்கின்றனர், கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றினர். ஆனால் அவருடைய ஆத்மா எந்த ஒரு விக்கர்மமும் செய்யவில்லை. அவர் யாருடைய சரீரத்தில் பிரவேசமாகி இருக்கின்றாரோ அவருக்கு துக்கம் ஏற்படுகிறது. அவர் சகித்துக் கொள்கின்றார். எப்படி இவருக்குள் சிவபாபா வந்திருக்கின்றார்? அவரோ
சதோ பிரதானமாக இருப்பவர். எந்த ஒரு துக்கமோ கஷ்டமோ இவருக்கு, அதாவது பிரம்மா ஆத்மாவிற்கு தான் இருக்கும். சிவ பாபாவிற்கு இருக்காது. அவரோ சதா சுகம் சாந்தியில் இருக்கின்றார். சதா சதோ பிரதானமாக இருக்கின்றார். ஆனால் வருவதோ பழைய சரீரத்தில் இல்லையா? அதே போல் கிறிஸ்துவின் ஆத்மா எந்த சரீரத்தில் பிரவேசமாகிறதோ அதுதான் துக்கத்தை அனுபவம் செய்யும். கிறிஸ்துவின் ஆத்மா துக்கத்தை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் சத்தோ ரஜோ தமோவில் வருகிறது. புது புது ஆத்மாக்கள் வரதான் செய்கின்றன இல்லையா? அவர்கள் முதலில் அவசியம் சுகம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். துக்கம் அனுபவிக்க முடியாது. சட்டம் அதுபோல் சொல்லவில்லை. இவருக்குள் பாபா அமர்ந்துள்ளார். எந்த ஒரு கஷ்டமும் இவருக்கு, அதாவது தாதாவுக்கு ஏற்படுகின்றதே தவிர சிவபாபாவுக்கு அல்ல. ஆனால் இவ்விஷயங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேறு யாருக்கும் இது பற்றி தெரியாது. இந்த அனைத்து ரகசியங்களையும் இப்போது பாபா வந்து புரிய வைக்கின்றார். இந்த சகஜ ராஜயோகத்தினால்தான் ஸ்தாபனை நடைபெற்றுள்ளது. பிறகு பக்தி மார்க்கத்தில் இதே விஷயங்கள் பாடப்படுகின்றன. இந்த சங்கம யுகத்தில் என்னென்ன நடைபெறுகிறதோ அது பிறகு பாடப்படுகிறது. பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிவிட்டால் பிறகு ஷு பாபாவிற்கு பூஜை நடைபெறுகிறது. முதலில் பக்தி யார் செய்கின்றார்கள்? அங்கே லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் செய்த போது அவர்கள் பூஜைக்குரியவர்களாக இருந்தனர். பிறகு வாம மார்க்கத்தில், அதாவது விகார மார்க்கத்தில் வந்து விடுகின்றனர் என்றால் பிறகு பூஜைக்குரிய நிலையில் இருந்து பூஜாரி ஆகிவிடுகின்றனர். பாபா புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு முதலில் புத்தியில் வர வேண்டும், நிராகாரர் பரம்பிதா பரமாத்மா இவர் மூலமாக நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். இதுபோல் முழு உலகத்திலும் வேறு எந்த இடத்திலும் இப்படி புரிய வைப்பது நடைபெற முடியாது. பாபாதான் வந்து பாரதத்திற்கு மீண்டும் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி தருகிறார். திரிமூர்த்திக்கு கீழே எழுதியுள்ளனர். உங்களுக்கு இறை தந்தையினால் கிடைக்கும் பிறப்புரிமை தெய்வீக உலக சாம்ராஜ்யம் ஆகும். சிவபாபா வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்வர்க்கத்தின் ராஜ்ய பதவியின் ஆஸ்தியை தந்து கொண்டிருக்கின்றார். தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அறிவீர்கள், பாபா நம்மை தகுதி உள்ளவராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை. நாம் தூய்மை இழந்து விட்டிருந்தோம் அல்லவா? பாவனமாகி விடுவோம். பிறகு இந்த சரீரம் இருக்காது. ராவணனால் நாம் தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறோம். பிறகு பரம்பிதா பரமாத்மா தூய்மையாக்கி தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆக்குகிறார். அவர்தான் ஞான கடல் மற்றும் பாவனர் ஆவார். நிராகார் பாபா நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். அனைவருமே ஒன்றாக சேர்ந்து படிக்க முடியாது. பாபாவுக்கு முன்பாக நீங்கள் கொஞ்சம் பேர் அமர்ந்திருக்கிறீர்கள். மற்ற குழந்தைகள் அனைவரும் அறிவார்கள். இப்போது சிவபாபா பிரம்மாவின் உடலில் அமர்ந்து சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை சொல்லிக் கொண்டிருப்பார். அந்த முரளி எழுதப்பட்டு நமக்கு வரும். மற்ற சத்சங்கங்களில் இதுபோல் புரிய வைக்க மாட்டார்கள். தற்போது டேப் ரெக்கார்டர் வெளிப்பட்டுள்ளது. அதனால் ஒளி நாடாவில் நிரப்பி அனுப்புகின்றனர். அவர்கள் சொல்வார்கள், இன்ன பெயருள்ள குரு பேசுகிறார் என்று. அவர்களின் புத்தியில் மனிதர்கள்தான் உள்ளனர். இங்கோ அந்த விஷயம் கிடையாது. இவரோ நிராகார் தந்தை, ஞானம் நிறைந்தவர்.
மனிதர் ஞானம் நிறைந்தவர்கள் என சொல்லப்படுவது இல்லை. பாடுகின்றனர், இறைவனாகிய தந்தை ஞானம் நிறைந்தவர், அமைதி நிறைந்தவர், ஆனந்தம் நிறைந்தவர் எனும் போது அவருடைய ஆஸ்தியும் கூட வேண்டும்தானே? அவரிடம் என்ன குணங்கள் உள்ளனவோ அவை குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும். இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. குணங்களை தாரணை செய்து நாம் இது போல் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அனைவருமே ராஜா ராணி ஆக மாட்டார்கள். ராஜா ராணி மந்திரி என பாடப்பட்டிருக்கிறது. அங்கே மந்திரியும் கூட இருப்பதில்லை. மகாராஜா மகாராணியிடம் சக்தி உள்ளது. எப்போது விகாரி ஆகின்றனரோ அப்போது மந்திரி முதலானோர் இருப்பார்கள். முன்பு மந்திரி முதலானவர்கள் இருப்பதில்லை. அங்கோ ஒரு ராஜா ராணியின் ராஜ்யம் நடைபெற்றது. அவர்களுக்கு மந்திரியின் அவசியம் என்ன உள்ளது? அவர்களே எஜமானர்களாக இருக்கும் போது அறிவுரை பெறுவதற்கான தேவை கிடையாது. இது சரித்திர பூகோணமாகும். ஆனால் முதலிலோ இது புத்தியில் வர வேண்டும். நாம் அமரும் போதும் எழும்போதும் நமக்கு பாபா படிப்பு சொல்லித் தருகிறார், யோகம் கற்பிக்கின்றார் என்று நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். இப்போது நாடகம் முடிவடைகிறது. நாம் முற்றிலும் தூய்மை இழந்து விட்டோம். ஏனென்றால் விகாரத்தில் செல்கின்றனர். அதனால் பாவாத்மா என சொல்லப்படுகின்றனர். சத்யுகத்தில் பாவாத்மாக்கள் இருக்க மாட்டார்கள். அங்கே இருப்பவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள். அது பலன். அதற்கு இப்போது புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடையது நினைவு யாத்திரை. அதை பாரதத்தின் யோகம் என சொல்கின்றனர். ஆனால் அர்த்தத்தையோ புரிந்து கொள்ளவில்லை. யோகம் என்றால் நினைவு. இதன் மூலம் விக்கர்மங்கள் விநாசமாகின்றன. பிறகு அவர்கள் ஷரீரத்தை விட்டு வீட்டுக்கு சென்று விடுவார்கள். அது இனிமையான வீடு என சொல்லப்படுகின்றது. ஆத்மா சொல்கிறது, நான் அந்த சாந்திதாம நிவாசி. நான் அங்கிருந்து அஷரீரியாக இருந்தேன். இங்கே பாட்டை நடிப்பதற்காக ஷரீரத்தை எடுத்துள்ளேன். இதுவும் குறிவைக்கப்பட்டுள்ளது. மாயா என சொல்லப்படுவது 5 விகாரங்கள். இவை 5 பூதங்கள். காமம் என்ற பூதம், கோபம் என்ற பூதம், அதில் நம்பர் 1 தேக அபிமானம் என்ற பூதம். பாபா புரிய வைக்கின்றார், சத்யுகத்தில் இந்த விகாரங்கள் இருப்பதில்லை. அது நிர்விகாரி உலகம் என சொல்லப்படுகிறது. விகாரி உலகத்தை நிர்விகாரி ஆக்குவது என்பதோ தந்தையின் காரியம். அவர்தான் சர்வ சக்திவான், ஞானக்கடல், பதீத பாவனர் என சொல்லப்படுகிறார். இச்சமயம் அனைவரும் பிரேஷ்டாச்சாரிகள், அதாவது விகாரத்தால் பிறப்பு எடுக்கின்றனர். சத்யுகத்தில்தான் விகாரமற்ற உலகம் இருக்கும். பாபா சொல்கின்றார், இப்போது நீங்கள் விகாரியிலிருந்து நிர்விகாரியாக ஆக வேண்டும். இந்த விகாரம் இல்லாமல் குழந்தைகள் எப்படி பிறக்கும் என கேட்கின்றனர். பாபா புரிய வைக்கின்றார், இப்போது இது உங்களுக்கு இறுதி பிறவி. மரண உலகமே அழிந்துவிடப் போகிறது. இதன் பிறகு விகாரி மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அதனால் பாபாவிடம் தூய்மை ஆவதற்கான உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். சொல்கின்றனர், பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து ஆஸ்தியை அவசியம் பெற்றுக் கொள்வோம். அந்த மனிதர்கள் பொய்யான உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றனர். யாருடைய பெயரில் உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றனரோ அந்த கடவுளை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர் எப்போது எப்படி வருகிறார், அவருடைய பெயர், வடிவம், தேசம், காலம் என்ன, எதுவுமே தெரியாது. பாபா வந்து தமது அறிமுகம் கொடுக்கின்றார்.
இப்போது உங்களுக்கு அறிமுகம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் யாருமே இறைவனாகிய தந்தையை பற்றி அறிந்திருக்கவில்லை. அழைக்கவும் செய்கின்றனர், பூஜையும் செய்கின்றனர். ஆனால் அவரது தொழில், அதாவது கடமை பற்றி தெரியாது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், பரம்பிதா பரமாத்மா நம்முடைய தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவாக உள்ளார். பாபா தாமே இந்த அறிமுகம் கொடுத்திருக்கின்றார். அதாவது, நான் உங்களுடைய தந்தை, நான் இந்த ஷரீரத்தில் பிரவேசமாகி இருக்கின்றேன். பிரஜாபிதா பிரம்மா மூலம் ஸ்தாபனை நடைபெறுகிறது. யாருடைய ஸ்தாபனை? பிராமணர்களின் ஸ்தாபனை. பிறகு பிராமணர்கள் நீங்கள் படித்து தேவதையாகிறீர்கள். நான் வந்து உங்களை சூத்திரனில் இருந்து பிராமணனாக ஆக்குகின்றேன். பாபா சொல்கின்றார், நான் வருவதே கல்பத்தின் சங்கம யுகத்தில். கல்பம் என்பது 5000 ஆண்டுகள் கொண்டது. இந்த சிருஷ்டி சக்கரமோ சுற்றிக் கொண்டே உள்ளது. நான் பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காக வருகின்றேன். பழைய தர்மங்களை விநாசம் செய்வதற்காக வருகின்றேன். மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன். குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித் தருகிறேன். பிறகு நீங்கள் படித்து 21 பிறவிக்கு மனிதனில் இருந்து தேவதை ஆகிவிடுகிறீர்கள். தேவதைகளோ சூரியவம்சி, சந்திரவம்சி மற்றும் பிரஜைகள் அனைவருமேதான். மற்றபடி புருஷார்த்தத்தின் அனுசார் உயர்ந்த பதவி பெறுவார்கள். இப்போது யார் எவ்வளவு புருஷார்த்தம் செய்கிறார்களோ அதுதான் கல்ப கல்பமாக நடைபெறும். கல்ப கல்பமாக இதுபோல் புருஷார்த்தம் செய்கிறோம், அதற்கேற்ப அங்கு சென்று பதவி பெறுவோம் என புரிந்து கொள்கின்றனர். இது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. அதாவது, நமக்கு நிராகார் பகவான் கற்பிக்கின்றார். அவரை நினைவு செய்வதன் மூலம்தான் விக்கர்மங்கள் விநாசமாகும். நினைவு செய்யாமல் விக்கர்மங்கள் விநாசமாக முடியாது. மனிதர்களுக்கு இதுவும் கூட தெரியாது. நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுக்கிறோம்? சாஸ்திரங்களில் சிலர் பொய்யை எழுதி வைத்து விட்டுள்ளனர். 84 லட்ச பிறவிகள் என்பதால் இது கடைசி பிறவி. பிறகு நாம் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். 84 லட்ச பிறவிகள் என்பதாக. ஆனால் இது கடைசி பிறவி. பிறகு நாம் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். முதலில் மூலவந்தனத்திற்கு சென்றுவிட்டு பிறகு சொர்க்கத்திற்கு வருவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபாவிடம் செய்த பவித்ரதாவிற்கான வாக்குறுதியில் உறுதியாக இருக்க வேண்டும். காமம், கோபம் முதலிய பூதங்கள் மீது அவசியம் வெற்றி பெற வேண்டும். இரண்டாவது, நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் பாடம் கற்பிக்கும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இப்போது நாடகம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கடைசி பிறவியில் அவசியம் பவித்திரமாக வேண்டும். வரதானம்: அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவர் ஆகி தனது முகத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவர் ஆகி தனது முகத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தைகள் அனைத்து பொக்கிஷங்களினால் சதா முழுமையானவர்களாகவும் நிரம்பியவர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் கண்கள் மற்றும் நெற்றியின் மூலம் ஈஸ்வரிய நஷா தென்பட வேண்டும்.
அவர்களுடைய முகமே சேவை செய்கிறது. யாரிடமும் அதிகமாக மற்றும் குறைவாக சேமிப்பு ஆகிறதோ அதுவும் கூட அவர்களின் முகத்தின் மூலம் தென்படும். எப்படி யாராவது உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களின் முகத்தின் ஜொலிப்பு தென்படும். அதுபோல் உங்களுடைய முகம் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் செயலை தெளிவுபடுத்தும் போதுதான் உண்மையான சேவாதாரி என்று சொல்லலாம். ஸ்லோகன்: நேரம் மற்றும் எண்ணத்தின் பொக்கிஷத்தை மிச்சப்படுத்தி சேமிப்பின் கணக்கை அதிகரியுங்கள். நேரம் மற்றும் எண்ணத்தின் பொக்கிஷத்தை மிச்சப்படுத்தி சேமிப்பின் கணக்கை அதிகரியுங்கள். அவ்வியக்த சமிகை: மகான் ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். ஒருவர் மற்றவருக்கு இனிப்பு பகிர்ந்தளிக்கும் பொழுது அதில் வாய் சிறிது நேரத்திற்காவது இனிப்பாக மாறுகிறது. ஆனால் தன்னை இனிமையானவராக மாற்றுங்கள். வாயில் சதா இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள். எவ்வாறு இனிப்பை சுவைத்து மற்றவர்களுக்கு சுவைக்க கொடுப்பதன் மூலம் குஷி அடைகின்றார்களோ அதுபோல் இனிமையான பேச்சினால் தானும் மகிழ்ச்சி அடைந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடைய வைப்பார்கள். இதன் மூலம் சதா அனைவரையும் இனிமையானவராக மாற்றுங்கள். சதா இனிமையான பார்வை, இனிமையான வார்த்தை, இனிய செயல் இருக்கட்டும். ஓம் சாந்தி.